கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவின் குடும்பம் என்னும் என்ற தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் இல்லந்தோறும் இயேசுவின் அன்பு எனும் தலைப்பிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். பிரியமானவர்களே, உலகையே நம் விரல் நுனியில் கொண்டு வந்து சேர்த்துள்ள தொழில்நுட்ப வளர்ச்சியில் துரதிர்ஷ்டமாக நம் பக்கத்தில் இருக்கும் சொந்தங்களை நம்மிடத்தில் தூரமாக்கி கொண்டே இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறதா? தொழில்நுட்பம் என்பது நம் வாழ்க்கையை எளிதாக்க வந்த ஒரு கருவியை மட்டும் தவிர அது வாழ்க்கையாகிவிடக்கூடாது. யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். திருமணம் என்பது தேவன் தம்முடைய சித்தத்தின்படி ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க புருஷன் மனைவி என்ற 2 பேரை ஒரு வலுவான சக்தியாக மாற்றும் செயல்முறையே ஆகும். பிரசங்கி 4:12 சொல்லுகிறது படி, ஒருவனை ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பொறி நூல் சீக்கிரம் அறாது என்பதற்கிணங்க குடும்பம் என்ற அமைப்பில் புதிதாக இணைக்கப்பட்ட 2 பேரும் இயேசுவை தங்களோடு இணைத்து அவருடைய அன்பாகிய பிரமாணத்தினாலே கட்டப்பட்டிருக்கும் பொழுது குடும்பத்தின் சந்தோஷம் மற்றும் ஆசீர்வாதங்களை எடுத்து போடும் சாத்தானின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க முடியும். பிரியமானவர்களே, இந்த முப்பொறி நூல் இணைப்பிலிருந்து புருஷனோ மனைவியோ விலகும் போது குடும்ப உறவு வலுவிழந்து மனித குலத்தின் சத்துருவாகிய சாத்தானின் குணங்களாகிய கோபம், மன்னியாமை, பெருமை மேற்கொண்டு குடும்பம் என்பது நரகத்தின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. இந்த குடும்பம் மகிழ்ச்சியின் ஊற்றாய் காணப்படுகிறது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, திராட்சை கனி மற்றும் திராட்சை ரசம் மகிழ்ச்சியை தருவது போல இயேசுவோடு புருஷனும் மனைவியும் இணைந்திருக்கும் பொழுது அந்த இல்லம் மகிழ்ச்சியின் ஊற்றாக மாறிவிடுகிறது. குடும்ப மகிழ்ச்சி என்பது நாம் விரும்பும் விதத்தில் நடந்து கொள்ளும் ஒரு வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பது அல்ல. அது 2 பரிபூர்ண மற்றவர்கள் ஒரு பரிபூர்ண தேவனை நம்பி அவருடைய சித்தத்திற்கும் நோக்கத்திற்கும் ஏற்ப இணங்குவதாகும். இந்த முப்பொறி நூல் போன்ற அன்பின் பிணைப்பை மனித குலத்தின் சத்துருவாகிய சாத்தான் மேற்கொள்ளவே முடியாது. சிறந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். கானாவூர் கல்யாண வீட்டில் புது தம்பதிகள் ஆசீர்வதிக்க இயேசுவை அழைத்திருந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தின் குறைகள் நீங்கி நிறைவான இனிமையான ஆசீர்வாதம் இயேசுவால் அருளப்பட்டது. திருமணத்திற்கு பிறகு நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது ஈசாக்கு தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்து 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். ஜெபத்தின் மூலம் தேவனை நம் குடும்பத்தில் அழைக்க வேண்டும். நாம் பெத்தானியா குடும்பமும் இயேசுவும் என்று தியானிக்கிற பொழுது பெத்தானியாவில் லாசர்வன் குடும்பத்தினர் இயேசுவை தங்கள் குடும்பத்தில் ஒருவராய் ஏற்றுக்கொண்டு அன்பு செலுத்தினார்கள். இயேசுவின் அன்பு கண்ணீராய் மாற்றி உயிர்த்தெழுதலை தந்தது. இனி குடும்பத்தின் ரட்சிப்பு. தன் மனம் போல் தனக்கு விருப்பமானபடி வாழ்ந்து வந்த சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினபடியால் இயேசு அவன் வீட்டிற்கு வந்து ரட்சிப்பை அருளினார். இன்னும் ஓபேத் ஏதோமின் இல்லத்தை குறித்து 2 சாமுவேல் 6:11 சொல்லுகிறது. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்த 3 மாதமும் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். நம் குடும்பத்திலும் இயேசுவின் பிரசன்னத்திற்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரியமானவர்களே, வெற்றிகரமான குடும்பம் என்பது
ஒருவர் குறையை மற்றவர் ஏற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது. புருஷன் மனைவி என்ற உறவு வார்த்தையில் அல்ல, புரிதலில் அமைய வேண்டும். ஒரே வீட்டில் இருப்பதல்ல, ஒரே மனதில் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, குடும்பம் என்பது சுவரினால் அல்ல, அன்பினால் கட்டப்பட வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒரே ஒரு வாய்ப்பாகத்தான் தவிர மறு வாய்ப்பே கிடையாது. இயேசுவின் அன்பு இருக்கும் குடும்பத்தில் வறுமையோ இழப்போ சோதனையோ வந்தாலும் அங்கிருக்கும் மகிழ்ச்சி ஒருபோதும் மறைந்து போவதில்லை. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். நாமும் சுயத்துக்கு மரித்து இயேசுவின் அன்பை குடும்பத்தில் விளங்க பண்ண இயேசு முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாமும் நம் துணையினிடம் முதலில் அன்பு செலுத்த வேண்டும். ஆகவே தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் தாமே உங்கள் இல்லங்களையும் உங்கள் தலைமுறைகளின் இல்லங்களையும் அவருடைய அன்பின் இல்லங்களாய் மாற்றி அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.